நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முட்டாள் ட்ரம்ப் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார், ட்ரம்ப் என்ன செய்கிறார் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் டோவால் அவர்களும் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் இந்த மாதம் திடீர் பயணமாக ரஷ்யா போகிறாங்க. இந்த டோவால் அவர்கள் முக்கியமாக எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறார் அப்படின்னா, இந்தியாவுக்கு அடிஷ்னல் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படின்னு, அது இன்னும் கூடுதலாக வாங்குவது பற்றின பேச்சுவார்த்தையை நடத்த போகிறார் ரஷ்யாவில். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை பெற்று தந்தது. இன்னொரு பக்கம் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேரை இந்தியாவிலேயே பண்ணிக்கிறதுக்கு மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்தியா Su-57 போர் விமானம் வாங்குவது உறுதி அப்படின்ற நிலைக்கு பேச்சுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம டேரெக்டாக ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்குவது ஓகே, ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து வாங்குவது ஓகே அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த Su-57 போர் விமானத்தினுடைய அந்த பர்ச்சேஸ் சம்பந்தமாகவும் நம்மளுடைய டோவால் அவர்கள் பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து நீங்கள் ஆயுதங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை மிரட்டுறாங்களோ, அதாவது அமெரிக்கான்னு நான் இங்கே சொல்கிறத விட ட்ரம்ப் அப்படின்னு நான் சொல்லலாம். ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்களையும் எண்ணெய்களையும் வாங்குகிறார்கள், அதனால அவங்க மீது செகண்டரி சாங்ஷன்ஸ் வந்துட்டு நான் போடுவேன் ரஷ்யா போரை நிறுத்தலைனா அப்படின்னு மிரட்டியிருந்தார். ஸோ ட்ரம்பினுடைய அந்த மிரட்டல்கள் உருட்டல்கள் எல்லாம் காதில் சற்றும் வாங்காமல் அடுத்து ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கலாம் அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தைக்கு நம்ம போயிட்டோம். அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டையடியை நம்ம விரைவில் கொடுக்க போகிறோம் நண்பர்களே. ஏன்னா நம்மளுக்கு நம்ம தேவை முக்கியம். நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த வேலைகள்லாம் பார்க்குறப்போ அந்த Su-57 போர் விமானம் பாகிஸ்தானினுடைய ஒரு F-35 போர் விமானத்துக்கு எதிராக கூட செயல்படலாம். பாகிஸ்தான் கிட்ட F-35 போர் விமானம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. பாகிஸ்தானிஸ் ட்ரம்ப் என்ன சொன்னாலும் செய்கிற அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அசிம் முனீர் அப்படி தான் இப்போ இருக்காரு. ஸோ நாளைக்கு திடீர்னு ட்ரம்ப் வேணும்னே போட்டிக்கு இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு F-35 பாகிஸ்தானுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம். ட்ரம்ப் கிட்டத்தட்ட முன்னாள் அமெரிக்க அதிபர் நிக்சனை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நிக்சன் தான் 1971 இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் அனுப்பிச்சவர். அப்புறம் ரஷ்யா வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுடைய நியூக்ளியர் சப்மரைன்ஸ்லாம் அனுப்புகிறாங்க. அமெரிக்கா மிரண்டு போயிட்டாங்க. நிக்சன் பாகிஸ்தானோட மட்டும் நல்ல உறவுகளில் வந்து இருந்தார். இந்தியா வந்து அவர் பிடிக்காது. இப்போ ட்ரம்ப் அப்படி தான் இருக்கிறாரு. பாகிஸ்தானோட மட்டும் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்தியாவோட அவருக்கு சுத்தமாக இப்போது ஏதோ ஒரு வெறுப்பு. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்றது தெரியல. அதனால் இந்தியாவே ரஷ்யா விமர்சிக்கிறாரு. இந்தியா பொருளாதாரமும் ரஷ்யா பொருளாதாரமும் மோசமான முடங்கி போன பொருளாதாரம், அது ரெண்டையுமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு எங்கேயாவது போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சிச்சிருக்கிறாரு. ஸோ இன்னும் 4 வருஷம் ட்ரம்ப் ஆட்சி இருக்குது, என்ன வேணால் நடக்கலாம். பாகிஸ்தானோட இன்னும் அவர் ரொம்ப க்ளோஸாக போகலாம். ஏன்னா பாகிஸ்தானோட இந்த பெட்ரோலியம் டீலு, கிரிப்டோ கரன்சி டீலு, இந்த மாதிரி நிறைய டீலை ட்ரம்ப்பினுடைய ஷேடோ குரூப் வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ட்ரம்ப்புக்கு $600 மில்லியன் லாபம். அவர் வந்து அவர் பாக்கெட்டை நிரப்புறதுக்கு தான் இப்போ வந்திருக்கிறாரு. பாகிஸ்தான் என்ன சொன்னாலும் செய்வான், அதனால என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்றத நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவரும் ரஷ்யா போகிறாரு. அவருடைய பேச்சுவார்த்தை முக்கியமாக எதை ஓரியன்டாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய ஒர்க்கர்ஸ் ரஷ்யாவுக்கு நிறைய பேர்த்து அனுப்புறது சம்மந்தமான முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது. நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் இப்போ ரஷ்யாவில் நிறைய பேர் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரஷ்யாவில் ஒரு பெரிய மேன் பவர் ஷார்ட்டேஜ். நாங்கள் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. இப்போ வார் வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால பேக் அண்ட் ஒர்க்குக்கு நிறைய ஆள் தேவைப்படுது. ஸோ அதனால் ரஷ்யா இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கேட்குறாங்க. எப்படி இஸ்ரேலுக்கு வந்து நிறைய நம்ம ஒர்க் ஃபோர்ஸை நம்ம அனுப்பிச்சோமோ, ஸோ அந்த மாதிரி ரஷ்யாவை எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அது சம்மந்தமாக வரையறுக்கப்பட்ட ஒப்பந்தங்களை போடுவதற்கும் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் முயற்சி பண்ணலாம். அடுத்து ரஷ்யா இந்தியாவை அவங்களுடைய ஆர்டிக் ரீஜனில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே நிறையா நேச்சுரல் எனர்ஜி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. ஆப்வியஸ்லி இதனால் ரஷ்யாவுக்கும் பணம் கிடைக்கும். ஸோ அதனால் நம்மளை கேட்டுட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாகவும் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசுவார். நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு நீண்ட நெடிய உறவு இருக்குங்க, நிறையா பேசுறதுக்கு இருக்குது. அதனால் நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரும் ஃபாரின் மினிஸ்டரும் முக்கியமான விஷயங்களை பேசுவதற்கு செல்கிறார்கள். அவர்களுடைய பயணம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக அமையும். சரி, இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி அவங்களும் ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பெரிய நோஸ்கட் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ச்சியாக ட்ரம்ப் எல்லா விதத்துலையுமே நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்கிறாருன்னா, இந்தியா ரஷ்யா உறவு ஒரு டைம் டெஸ்டட் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு நாடு அவங்களுடைய அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் ரஷ்யாவோட எப்படி பயணிச்சோம்னோ அதை பொறுத்து தான் வந்து எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணுமே ஒழிய உங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைமுகமாக ட்ரம்ப்பை நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி
சாடி இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவரும் நேற்று சனிக்கிழமை வாரணாசியில் ட்ரம்ப் அவர்கள் அட்டாக் பண்ணி பேசியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்திய பொருளாதாரம் கூடிய விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக வரப்போகிறது. இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் அவங்களுடைய பொருளாதாரத்தை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு குளோபல் சுச்சுவேஷனில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப்பை மென்ஷன் பண்ணல. ஏன் ட்ரம்ப் அப்படின்ற அந்த பேரை மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. ஒரு சிலர் கூட கேட்கலாம். அவரே சொல்கிறாரு, நம்ம இப்போ ஒரு 3வது பெரிய பொருளாதாரமாக வரவிருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், மெச்சூராக இருக்கணும் அப்படின்றத அவரே சொல்லிட்டாரு. ஸோ நம்மளுடைய வளர்ச்சி மிக கடுமையான பாதைகள்லாம் தாண்டி நம்ம இப்போ வந்துகிட்டு இருக்கிறோம். சைனாவினுடைய அந்த சுச்சுவேஷன் பீஸ்ஃபுல் ரைஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ கிடையாது. இப்போ இங்கே அமெரிக்காவும் நம்மளை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான், சைனாவும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான். பின்னாடி ஏகப்பட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால் அவன் ஒரு பெரிய பவர் அப்படின்னா, ஆமாம் அவனை ஓப்பனாக பகிச்சிக்க முடியாது, ஓப்பனாக அவனை எதிர்த்து அவனுடைய பேரை சொல்லி பேச முடியாது. அதே மாதிரியே சைனான்னு சொல்லிட்டு குறிப்பிடுறதையும் நம்ம தவிர்க்கணும். அவன் ஒரு சுப்பீரியர் பொசிஷனில் இருக்கிறான், நம்ம கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அப்படி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து அந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம டீலிங்கை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஜியோ பாலிட்டிக்ஸில் இது நடக்கிற விஷயம்தான். அடுத்து நம்மளுடைய பிஎம் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, ஒவ்வொரு இந்தியர்களும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த பொருட்களை வாங்கணும். ஸோ நீங்கள் அப்படி செய்கிறதுனால இந்த இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றது அதிகரிக்கும், உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது வாஸ்தவம் தான். இது மூலமாக இம்போர்ட்ஸ் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு இந்தியர்களும் மார்க்கெட்டில் போயிட்டு இது இந்திய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வாங்குறத விட, இந்திய பொருட்களை நம்ம இன்னும் காம்படிட்டிவாக பெரிய அளவுக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அது மக்கள் மத்தியில் இன்னமும் பெரிய அளவுக்கு போய் ரீச் ஆகும். ஏன்னா இங்கே இருக்க நிறையா பேத்துக்கு தெரியாது இது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறையா சார்ஜர் இருக்குது, ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்னும் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங்க்கு நம்மளுடைய அரசாங்கம் அதை அதிகப்படுத்துவதற்கு ஏற்கனவே நிறையா முயற்சிகள் செய்கிறாங்க. அது இன்னும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்றத இந்த இடத்துல என்னுடைய கருத்தை நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு சில பொருட்கள்லாம் சைனாவிலிருந்து தான் வருது, அது இந்தியாவில் தயாரிக்கப்படல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் டாட்டா ஈவி கார் வச்சுருக்கீங்கன்னா அதனுடைய சார்ஜர் மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு. அந்த கம்பெனி கொடுக்குறதே அப்படிப்பட்ட ஒரு சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. இன்னமும் இங்கே ஒரு சில பொருட்கள் சீனா ரொம்ப சீப்பாக தயாரிக்கிறாங்க. அதனால் ஒரு சில நிறுவனங்களே சைனீஸ் ப்ராடக்ட்ஸை ஒரு பேக்கேஜை அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம இங்கே ஆல்டர்னேட் பார்க்க வேண்டிய அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொன்ன இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். அடுத்த ஒரு பெரிய நியூஸ்க்கு நான் வர்றேன். இந்த வருஷத்தோட இறுதியில் புட்டின் அவர்கள் இந்தியா வரவிருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு எல்லா பத்திரிகைகளும் செய்தி போட்டுட்டாங்க. ஏன்னா இந்த வருஷம் இந்தியா ரஷ்யா ஆனுவல் சமிட் இந்தியாவில் நடக்க போகிறது. ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் புட்டின் இந்தியா வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்தால் அது மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். அந்த விசிட் அப்போது 5ஆம் தலைமுறை போர் விமானம் ஒப்பந்தம், இன்னும் முக்கியமான எனர்ஜி டீலு, அப்புறம் அந்த ஆர்டிக் சீல நம்ம எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணுற சம்மந்தமான முக்கியமான ஒப்பந்தம், நம்ம ரஷ்யாவுக்கு மேன் பவர் அனுப்புகிறோம் அது ரீதியிலான ஒப்பந்தம். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பல நியூஸ் மீடியா புட்டின் அவர்கள் இந்த வருஷம் இந்தியா வர்றாரு அப்படின்னு உறுதியாகவே செய்திகள்லாம் வெளியிட்டுட்டாங்க. அதை நான் இன்னும் நம்பலை. நல்ல செய்தி, அதனால சீக்கிரமாக நம்பி நம்ம ஏமாந்துட வேணாம். ஸோ அது மனசுக்குள்ளே நம்ம வச்சுக்குவோம். ஸோ அப்படி புட்டின் இந்தியா வர்றாரு அப்படின்னா ட்ரம்ப்புக்கு இன்னமும் ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தும். புட்டினுக்கு அகைன்ஸ்டாக ஃபுல்லாக ட்ரம்ப் திரும்பி இருக்கிறாரு. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் புட்டினை ஒரு வாண்டட் நம்பராகவும் டெசிக்னேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அப்படிப்பட்ட நாட்டினுடைய பிரசிடென்ட் இந்தியாவுக்கு இன்னொரு பெரிய நாட்டுக்கு வர்றதை மேற்குலா நாடுகள் சுத்தமாக விரும்ப மாட்டாங்க. மிகப்பெரிய எரிச்சல் அவங்களுக்கு ஏற்படும். புட்டின் இந்தியாவுக்கு வருவது 2025 நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தருணமாக ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ ட்ரம்ப் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்துடலாம். வீடியோட தொடக்கத்திலே நான் சொன்னேன், ட்ரம்ப் ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள்ளே ரஷ்யா போரை நிறுத்தலை அப்படின்னா ரஷ்யாவின் மீது கடுமையான சாங்ஷன்ஸ் போடப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை ட்ரம்ப் விடுத்தாரு. அப்புறமும் நிறையா வாங்கி கட்டிக்கிட்டாரு. ரஷ்யாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய டெபுட்டி சேர்மன் டிமிட்ரி மெத்வதேவ் ட்ரம்ப்பை லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு இப்போ அப்படின்னா, அதாவது அவர் 2 நாளாக நடந்த அந்த விஷயங்கள் சொன்னதை நான் சொல்கிறேன். இப்படி ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு அல்டிமேட்டம் கொடுத்தா அது போரில் தான் போய் முடியும். உக்ரைனோடைய மற்ற நேட்டோ நாடுகளோடய கிடையாது, அமெரிக்காவோட ஒரு போரில் தான் போயிட்டு அது முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவே போருக்கு இழுக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்தாரு. உடனே ட்ரம்ப் சொல்கிறாரு, பேசுகிறத கவனமாக பேசணும், இவர் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம், அதனால 2 நீர்மூழ்கி கப்பல்களை நான் ரீபொசிஷன் பண்ணுறேன், ரஷ்யாவுக்கு எதிராக நான் நிறுத்த உத்தரவிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரஷ்யாவினுடைய பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் சொல்லியிருக்கிறாரு,
நம்மள்கிட்ட நிறைய நீர்மூழ்கி கப்பல்கள் நியூக்ளியர் சப்மரைன்ஸ் வந்து அமெரிக்காவை டிட்ரு பண்ணும் விதத்தில் நிறைய நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம் அமெரிக்காவை விட. ஸோ அதனால் அமெரிக்கா ரீபொசிஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உண்மையிலே சொல்ல போனால் அமெரிக்கா எந்த இடத்துல ரீபொசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கே அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கோ, ஏற்கனவே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் ரீபொசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இது ஒரு எச்சரிக்கை மாதிரி வந்து நம்ம பார்த்துக்க தேவையே இல்லை. இந்த செய்தியை பெரிதுபடுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய பார்லிமெண்டேரியன் சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் டிமிட்ரி மெத்வதேவ் இன்னொரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. டெட் ஹேண்ட் பற்றி உங்களுக்கு தெரியுமா ட்ரம்ப் அவர்களே? கோல்டு வார் காலத்தில் அதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதாவது ரஷ்யாவினுடைய தலைமையை சப்போஸ் அமெரிக்கா வந்து ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் மூலமாக தாக்கி அடிச்சிட்டாங்க அப்படின்னா பதிலுக்கு தலைமையே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவின் மீது ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியை ரஷ்யா முன்னாடியே செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் டெட் ஹேண்ட் அப்படின்றது. ஸோ அந்த டெட் ஹேண்டை பற்றி வந்துட்டு நீங்கள் திருப்பி ஞாபகப்படுத்திக்கோங்க அப்படின்ற அந்த ஒரு மிரட்டலையும் டிமிட்ரி மெத்வதேவ் ட்ரம்ப்புக்கு வந்து விடுத்திருக்கிறார். ரஷ்யா கிட்ட நிறையா நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, அமெரிக்கா கிட்டேயும் நிறையா நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான நியூக்ளியர் வெப்பன்ஸை ஆக்டிவாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. பாம்பர்ஸில், அப்புறம் மிசைல்ஸில், ஃபைட்டர் ஜெட்ஸில். ஸோ அதனால் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நியூக்ளியர் வார் அப்படின்றது உலகத்தினுடைய அழிவு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதனால் இதை பற்றி பேசுகிறத பார்க்குறப்பவே ரொம்ப பயமாக வந்திருக்கு. ஆனால் அந்த பேச்சு ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா ட்ரம்ப்னால. ட்ரம்ப் வந்து என்ன நினைக்கிறாருன்னா ரஷ்யா வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அடுத்த மாதம் போகிற நிப்பாட்டிடலாம், அடுத்த வாரம் போகிற நிப்பாட்டிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் புட்டின் தெளிவாக சொல்லிட்டாரு, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண டிசப்பாயின்மெண்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு நம்ம வருவோம். நம்ம இந்த முறை ட்ரம்ப் வந்து வெற்றி பெறணும், ட்ரம்ப் பயங்கரமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தேசியவாதிகள் எல்லாம் ட்ரம்ப்புக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாம் சப்போர்ட் தான் பண்ணாங்க. அது தவறா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தவறு கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா 2017 ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனப்போ அப்போ இந்தியா அமெரிக்கா உறவுகள் வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு, மேல் நோக்கி போச்சு, ரொம்ப சிறப்பாக இருந்தது. பாகிஸ்தானுக்கு கொடுத்த அந்த மிலிட்ரி எய்ட்லாம் ட்ரம்ப் வந்து கட் பண்ணார். பேசிக் அந்த மிலிட்ரி அக்ரிமெண்ட்ஸ், நிறைய முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில கையெழுத்தாச்சு. இந்தியா ஒரு முக்கியமான பிவோட்டாக வந்து ட்ரம்ப் பார்த்தாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த முறை ட்ரம்ப் டோட்டலாக வந்து மாறி இருக்கிறாரு. பாகிஸ்தானுக்கு கொடுத்த அந்த மிலிட்ரி எய்டை நிறைய நாடுகள் கட் பண்ணுறாரு, பாகிஸ்தான் கண்டினியூஸாக வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்தியாவுக்கு எதிராக நிறையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் முக்கியமான ரீசனு அவர் தான் கடைசியாக ஆட்சி பண்ணுறது. அவர் வந்து செகண்ட் டேர்ம் பிரசிடெண்ட்டாக வந்து இருக்கிறாரு. ஸோ இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே அவருடைய கஜானாவை, அதாவது அவருடைய பாக்கெட்டை எவ்வளோ நிரப்ப முடியுமோ அவர் வந்து இந்த தடவை நிரப்பிக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. அவர் பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் மேனு. அதனால் பாகிஸ்தானோட டீல் போட்டிருக்கிறார். அதன் மூலமாக நிறையா சம்பாரிச்சிடலாம், அந்த நாட்டினுடைய அந்த வளங்களை பெரிய அளவுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நினைக்கிறாரு. ஆனால் எதுக்குங்க அசிம் முனிர் மாதிரி ஒரு நபரை இவர் வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு லஞ்சுக்கு கூப்பிடணும்? இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் ஜோ பைடன்லாம் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஃபோன் கால் கூட வந்து பேசலை. ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து தான் ஆர்மி சீஃபு. ஆனால் அவர் ஆர்மி சீஃபுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாரு அப்படின்னா பிஸ்னஸ் டீல்லேருந்து என்னென்னமோ வந்து இவர் பேசியிருக்கிறார். மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு எதிராக தான் ட்ரம்ப் செஞ்சுட்டு இருக்கிறாரோ, வேலை செய்கிறாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் டைம் பிப்ரவரி மாதம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப்பை அமெரிக்காவில் சந்தித்தப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொன்னது, நாங்கள் நிறையா டேரிஃப்ஸ் வந்துட்டு மாற்றுறோம். அதாவது ட்ரம்ப்போட மைண்ட் செட்டும் புரியுது, ஸோ ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆஃபர்ஸை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து கொடுக்குறாரு. பைலேட்ரல் டீல் ட்ரேட் வந்து 2030 $500 பில்லியன் தொடணும் அப்படின்றதற்கான அந்த ஒரு ட்ரேட் கோலையும் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப் கிட்ட சொல்கிறாரு. ஸோ இந்தியா ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம். ஸோ இப்படி சுமூகமாக ட்ரம்ப் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தால் ஏகப்பட்ட விஷயம் நன்மைகள் இரு நாடுகளுக்கும் நடந்திருக்கும். ஆனால் அது எதை பற்றியுமே ட்ரம்ப் யோசிக்கலை. அப்போ இங்கே என்ன முக்கியமாக தெரியுதுன்னா ட்ரம்ப்புக்கு அவருடைய பிஸ்னஸ் தான் முக்கியம் அப்படின்றது தெரியுது. ஸோ இதான் நான் வீடியோட துவக்கத்திலே நான் சொன்னேன், இதே போக்கில் ட்ரம்ப் போய்கிட்டு இருந்தார் அப்படின்னா 1971 அந்த நிலை நிக்சன் மாதிரி தான் அவர் வந்து கடைசியில் நிற்க போகிறாரு. என்ன வேணால் நடக்கலாம், என்ன 4 வருஷம் ட்ரம்ப் ஆட்சியில். ஸோ இந்த முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த செய்தியை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான தருணத்தில் வந்து நம்ம இருக்கிறோம். அமெரிக்கா எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள்னால அடுத்து நம்மளுடைய நிலைப்பாட்டை நம்ம பெரிய அளவுக்கு மாற்றுவோம். பிரிக்ஸ் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு இந்தியாவினுடைய மூவை, ஏஷியன் கண்ட்ரிஸ் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எஸ்சிஓ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சைனா வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியா அடுத்து எப்படி செயல்பட போகிறாங்க? ஏற்கனவே நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி என்எஸ்ஏலாம் இப்போது ரஷ்யாவுக்கு போகிறத வச்சு ஒரு சில விஷயங்கள் கிளியராக சொல்லிடலாம், நம்ம எந்த பக்கம் ஸ்ட்ராங்காக போக போகிறோம் அப்படின்னு. இருந்தாலும் புட்டின் வந்து இந்த வருஷம் இந்தியாவுக்கு வந்தால் செம்மையான ஒரு முடிவாக வந்து இருக்குங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.